ப்ரெக்னென்ட் ஆகி ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர்லேயே 12 வீக்ஸ்க்குள்ளவே வந்து மிஸ்கரேஜ் ஆகிடுச்சிங்களா? கவலைப்படாதீங்க. எல்லாமே இந்த சமுதாயமே வந்து மிஸ்கரேஜ் ஆச்சுன்னா பொண்ணை தான் வந்து குறை சொல்லும். அந்த மாதிரி இல்லைங்க. மிஸ்கரேஜ் ஆகுது, அபார்ஷன்ஸ் ஆகுதுன்னா அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது காரணம். ஸோ மனசு உடைஞ்சு போயிடாதீங்க. இது வந்து முடிவில்லை, இது வெறும் இன்னொரு ஆரம்பம். ஆக்சுவலி மிஸ்கரேஜ் ஏன் நடக்குது அப்படின்னா, உங்களோட எக்கோ இல்லை ஸ்பெர்மோ குவாலிட்டியாக இல்லை அப்படின்னா அந்த யூட்ரஸில் இம்ப்ளான்ட் ஆகி அந்த கரு வளர்கிறதுக்கு சக்தி இல்லாமல் போயிட்டு அது வெளியேற வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, கருத்தரித்த பெண்ணோட உடம்புல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் தாக்கினா அதனால் கரு கலைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மூணாவது வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்க எக்ஸ் குரோமோசோம், ஒய் குரோமோசோமில் ஏதாவது டிஃபெக்டோ இல்லை டிஎன்ஏ டிஃபெக்டோ ஏதோ இருந்தால், ஸ்பெர்மோட டிஎன்ஏல டிஃபெக்டோ எது இருந்தாலும் அந்த கரு வந்து மேலும் வளர தடையாக இருந்து அது வந்து கருக்கலைப்பு ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து ப்ரீவியஸாக நமக்கு அபார்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புல வந்து தைராய்டு பிரச்சனை, சுகர் பிரச்சனை, சுகர் லெவல்ஸ் வந்து டிஅரேஞ்ச் ஆகியிருந்தாலோ, தைராய்டு லெவல் டிஅரேஞ்ச் ஆகியிருந்தாலோ, இல்லை நமக்கு மற்ற கம்மிகள் மெக்னீஷியம், ஜிங்க்னு இந்த மாதிரி விஷயங்கள் கம்மி இருந்தாலோ நமக்கே தெரியாமல் இந்த மாதிரி அபார்ஷன்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்க. அடுத்தது ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ். நாம் வந்து நம்மளையே ரொம்ப எக்ஸர்ஷன் பண்ணிக்கிட்டோம், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிட்டோம்னா அதனாலேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் எந்த வாய்ப்பால் உங்களுக்கு மிஸ்கரேஜ் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிருஷ்ண கர்ப்பிணி கேந்திராவில் இந்த உங்கள் ப்ரெக்னன்சி கோச் கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தெளிவான ப்ரெக்னன்சி பிளான், ப்ரெக்னன்சி டயட், எக்ஸசைஸ் கைடன்ஸ் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். ஸோ மிஸ்கரேஜ் பற்றி இன்னொரு பெரிய லாங் டாபிக் போட்காஸ்ட் வீடியோ வந்துகிட்டே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். அந்த வீடியோவையும் தெளிவாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ண மனசை உடைஞ்சு போய் உட்காந்துருக்க இன்னொரு சக்கிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள்.